அயர்ன் பண்ணாம இந்த மாதிரி எப்படி அழகா ப்ளீட் எடுக்கலான்னு பார்ட் 2 பார்த்தலாமா? அதுக்கு முன்னாடி சாரி டீடைல் சொல்லிடுறேன். இந்த பியூட்டிஃபுல்லான மயில் பட்டு சாரி ஃப்ரம் த பிராண்ட் கனிஷ் டிசைனர் ஸ்டுடியோ. இந்த சாரியோட பாடி பார்ட் ஒரு பீகாக்கோட ஃபெதர் கலர்ல, முந்தி வந்து பீகாக் நெக் கலர்லயும், அதை ஹைலைட் பண்ண பார்டர் வந்து காப்பர் ஜரி வீவிங்ல ரொம்ப வைப்ரண்டா இருக்கும். இப்ப டிப் போலாமா? ஆல்ரெடி ப்ளீட் எப்படி எடுக்கணும்னு பார்த்துட்டோம். இப்ப எப்படி அலைன்மெண்ட் பண்ணணும்னா, சாரியோட ஃபர்ஸ்ட் பார்டரை ஹாஃபா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. உங்க ரெண்டு கையில இருக்கிற மிடில் ஃபிங்கரை ஆல்டர்னேட்டிவா வந்து ப்ளீட்டை எடுத்து கேதர் பண்ணிட்டே வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபோல்ட் பண்ணிக்கோல, அந்த சைஸுக்கே ரிமைனிங் ப்ளீட் எல்லாமே கேதர் பண்ணிட்டே வாங்க. ஸோ தட் பார்க்கும்போது ரொம்ப அழகா ஈவனா இருக்கும். ஒன்ஸ் ப்ளீட்லாம் நீங்க கேதர் பண்ணதுக்கு அப்புறம் எல்லா ப்ளீட்டையும் வந்து ப்ராப்பரா அரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ப்ளீட் ஃபோல்ட் பண்ணிக்கிறத ரிமூவ் பண்ணிட்டு டைட்டா பிரஸ் பண்ணிட்டு விட்டுட்டீங்கன்னா எந்த சாரினாலும் அயர்ன் பண்ணாமலேயே ரொம்ப அழகா விசிறி மாதிரி எடுத்துட முடியும். இந்த சாரியோட பிரைஸ் 1350 வித் கேஷ் ஆன் டெலிவரியோட இந்த சாரியை நீங்க வாங்கிக்க முடியும். இது ட்ரேப் வித் ஷாம்லி தீபாவளி சீரீஸ் எபிசோட் நம்பர் 3. இந்த மாதிரி தீபாவளி கலெக்ஷனுக்கு அண்ட் தீபாவளிக்கு நிறைய டிப்ஸ் எல்லாம் வேணும்னா மறக்காம என்னோட பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சாரி நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அவங்க பேஜை கேப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அண்ட் அவங்களோட நம்பரை ஸ்கிரீன்ல மென்ஷன் பண்ணிக்க மறக்காம விசிட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. பாய்.